என்னை உருவாக்கியவர் என்று ஒருத்தர் இருந்தால் அவரை நோக்கி நான் போகணும். இப்போ நம்ம ஒரு வீட்டை விட்டு ஆஃபீஸுக்கு போகிறோம், படிக்கிறதுக்கு வெளியில் போகிறோம், வேலைக்கு வெளியில் போகிறோம், சாயங்காலம் ஏதோ ஒரு இடத்துக்கு திரும்பி போனோம். அது நம்மளுடைய வாழும் வீடு. இதை போன்று இந்த ஆன்மாவானது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதனுடைய சொந்த வீட்டை விட்டு அது வெளியில் வந்துடுச்சு. வெளியில் வந்து இந்த பல்வேறு உடல்களை எடுத்து மீண்டும் 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 பிறந்து திரும்பி திரும்பி அதே சைக்கிளில் மாட்டிகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க, 1ஆம் கிளாஸில் படித்தா அடுத்தது 2ஆம் கிளாஸ் போகணும், அடுத்தது 3ஆம் கிளாஸ் போகணும், அடுத்தது 4ஆம் கிளாஸு, 1ஆம் கிளாஸில் 100 வருஷம் 200 வருஷம் படிச்சிருந்தா. இதை போன்று இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவானது மீண்டும் 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 இதே மனிதன் என்ற உயிரை எடுத்து எடுத்து எதற்காக எடுத்தோன்றது தெரியாமல் திரும்பி கிளாஸில் ஃபெயிலான வாத்தியாரன்னு சொல்ல திரும்பி போய் படி, திரும்பி போய் படி, திரும்பி போய் படி. இயற்கை நமக்கு மீண்டும் 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 வாய்ப்பு கொடுக்கிறது. அப்பொழுது நமக்கு ஒரு உண்மையான சிந்திக்கும் திறன், என்னுடைய பிறவியானது வெறும் மீண்டும் பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து இறந்து இப்படியே இருக்கக்கூடியதா, இல்லை இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கா? அப்போ தான் ஆன்மீகன்ற ஒரு விஷயம் வருகிறது. நமக்கெல்லாம் பிறக்கும் பொழுது நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், சாமின்னு ஒன்று இருக்குது, சாமியை கும்பிடணும், அதற்காக சில நெறிமுறைகள் இருக்குது, சில விதிகள் இருக்கிறது, கடவுள்னால் இப்படி தான் கும்பிடணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. முக்கியமாக நம்ம ஆக்சுவலாக நாங்கள் வரும்பொழுது நான் சொல்லிட்டு இருந்தேன், வரும்போது ஒரு ரோட்டில் ஒரு நரசிம்மருடைய ஒரு கோயில் இருக்குது, சிங்கப்பெருமாள் கோயில், அந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்குது. இதை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் எல்லா சேனல்லையும் ஓடிட்டுருக்கு, பார்த்துருப்பீங்க, ஓடிடியில் எல்லா மொழிகளையும் டப் பண்ணி வந்துட்டுருக்கு. அதில் ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், உன்னுடைய இதயத்திலும் இருப்பார்னு சொல்லி. அப்போ தான் முதலாக பிரகலாதனுக்கு அது புரியுது, என்னுடைய இதயத்திலும் கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்லி. வெளியில் தேடக்கூடிய இந்த கடவுளானவர் என்னுடைய இதயத்திலும் இருக்கிறார். தமிழ் அந்த காலத்தில் ரொம்ப அழகாக பாடினாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே அப்படின்னு சொல்லுவாங்க. எதை நம்ம எப்படி நம்ம ஊரில் வந்து ஒருத்தர் ஆடை தேடுற கதை நம்ம படிச்சிருக்கோம். தோளில் போட்டுட்டு ஊர் ஃபுல்லாக ஆடு தேடுவாரோ, என்னங்க தேடுறீங்கன்னா ஆடு காணாமல் போயிடுச்சுங்க, தேடிட்டு இருக்கேன், தோளில் பாரியா, தோல்லையே இருக்குது. இதை போன்று நம்ம வெளியில் தேடக்கூடிய இந்த கடவுளானவர் நம்மள்கிட்ட உள்ளேயும் இருக்காருன்ற ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான புரிதல்.